எப்பா ஒரு வழியா அவங்க எடுத்து கொடுத்த சேலையை கட்டிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி வந்துட்டோன்னு டீ. நல்லா இருக்கு. இப்படியே போடுங்க டீ. என்ன பின்னுக்குன்னு அடிச்சிடாதியோ, இப்படி தொங்க விடுங்க. கை ஒன் சைடா தான் நல்லா இருக்கும். புரோட்டீன்ல விடணும். பங்கஜ மாமி, உங்க ஃப்ரெண்ட் எங்க? அதான் நெட்டவள்ளி, அவ வரலையா சீலை கட்டிட்டு? இல்ல இளிச்சக்கா, அவ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வருவா. சேலைலாம் அவளுக்கு கட்டி விட்டு தான் வந்தேன். இந்த கூட்டத்தை காணோம். நம்ம லட்சுமி, விமலா, உமாலாம் தெரியலையம்மா. எல்லா பிள்ளை குட்டியுமா கிளம்பிட்டு இருப்பாளுவோ. வரட்டும் வரட்டும், வாங்க நம்ம உள்ள போவோம். நாங்களும் பிள்ளை குட்டியை வச்சு கிளம்பிட்டு வந்திருக்க தானே செஞ்சிருக்கோம். ஏமா யாரு நீங்க? பத்திரிக்கை இருந்தாதான் உள்ள விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காவோ. பெரிய இடத்து கல்யாணம். ஐயோ, நாங்களே பொண்ணு வீட்டுக்காரங்கய்யா. லூசு தனமா பேசிக்கிட்டு இருக்க. பெரிய நயன்தார கல்யாணம் நடக்கு. விஐபி தான் உள்ள விடுவாங்க. தூர போய் அவளுக்கிறேன். எக்கோ பஞ்சாயத்து தலைவர் அப்படிதான் சொல்லியிருக்காவோ. காடு இருந்தா மட்டும்தான் உள்ள விடணுமா? காடெல்லாம் இல்ல, தெருவுல 2 மாடு இருக்கு. போய் மேய் மறுபடியா. இருங்க இருங்க இளிச்சக்கா, அவருக்கு தெரியாதுல்ல. அவர் வாசல்ல நிக்க விட்டுருக்காவோ. அண்ணாச்சி, நாங்க பொண்ணு வீட்டுக்காரையவே தான். நீங்க வழிய விடுங்க, நாங்க போறோம். பஞ்சாயத்து தலைவர் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சொந்தக்காரைய. பங்கஜம், நீ சொந்தக்காரங்களாடி? சொந்த மாதிரி தானக்கா, அதான் அப்படி சொன்னேன். சரிம்மா உள்ள போங்கோ. அம்மா, என்ன பூவை வாங்கி தொங்க தொங்க விட்டுருக்காரு இந்த தலைவரு. சரியான காசு போல. ஏ இளிச்சக்கா, கல்யாணம்னாலே நல்ல பூவாதானே தொங்க விடுவாவோ. இதுக்கு என்ன சரியான காசுங்கியோ? வாங்க மண்டபத்துக்குள்ள போவோம். ஔவையார் தாயே, நீங்க இருக்கிறத மறந்து பேசி போட்டம்மா. பேர் பட்ட பேர்லாம் வைக்காதீங்கக்கா. ஏட்டி முனிசு, இங்கேயா நிக்க? உன்னை கவனிக்கவே இல்லை ஏட்டி. ஏட்டி சேலை தானட்டி கொடுத்தேன். என்னட்டி இது கோமாளி துணி? இங்க பாரு, நல்ல Dress இது. உள்ள ஸ்கர்ட், வெளிய டாப், அப்புறம் சால். ஏட்டி சேலையில சூப்பரா இருந்திருப்பேன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு துணியை போட்டுட்டு வந்து குரலி வித்த காட்டுற மாதிரி இருக்க. சரி போ. ஏ இளிச்சக்கா, அந்த பிள்ளை எவ்வளவு ஆள் நல்ல சூப்பரா இருக்கு அப்படிலாம் சொல்லாதியோக்கா. ஏம்மா, உனக்கு இது நல்ல அழகா அம்சமா இருக்குமா? சேலை கட்டியிருந்தா இன்னும் டாப்பா இருந்திருப்ப. அப்படியா? சரி. நல்லா இருக்குடி, உனக்கு நல்லா இருக்கு. உள்ளவா. ஆமா, உள்ளவா. நான் 4 கடி கடிக்கன்னு கூப்பிடுதா. இவாட்ட மட்டும் பேராதட்டி. கடி கடின்னு கடிச்சு விடுவா. என்னமா கடிப்பாட்டி? சரி, பங்கஜம் வா, உள்ள போவுண்டி. காலையில ஏதாவது டிபன் போடுவா. கேசரி, அப்புறம் இட்லி. ஹலோ முனிஸ், சூப்பரா ரெடியா இருக்கீங்க போல. இருந்தாலும் சாரில ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆமா, பின்ன பொண்ணோடைய தம்பிலா? முனிஸ் முனிஸ் கோவமா? ஒரு நிமிஷம் நில்லுங்க நில்லுங்க. அட பாவி, சொல்லாம கொள்ளாம ஓடிட்டால. சரி, நம்ம கல்யாண வேலையை பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அத்தை, மாமா, அத்தான் வாங்க வாங்க வாங்க. என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஏலே தம்பி, என்னலே காலையில 7 மணி தானே ஆகுது. முகூர்த்தம் 9 மணி தானே. லேட்டுங்க. நாங்க அங்க இருந்து வர வேண்டாமா? என்ன அத்தா, இதே மஞ்சள் ட்ரெஸ் தானா? டேய், மண்டபத்துல தானடா மாத்தணும். என்னடா இது இப்படி கேள்வி கேக்குற? ஆமா ஆமா. சரி அத்தை மாமா, உள்ள போங்க. காலையில டிஃபன்லாம் இருக்கு. அம்மா அப்பா இப்பதான் உங்களை தேடிட்டு இருந்தாங்க. போய் நல்லா சாப்பிடுங்க. அப்புறமா ஆக வேண்டியதை பாருங்க, போங்க. நல்ல பெரிய மனுஷன் மாதிரி தான் பேசுதான். ஏங்க, அக்கா அக்கா மாப்பிள்ளை அப்புறம் ரேகா அந்த தம்பி எல்லாம் வந்துட்டு வந்துருவாங்களாங்க. அவர் வேற மேலு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் அவருக்கு காய்ச்சலா இருந்தது. வந்துருவாங்களாங்க. எம்மா, அவங்க அக்கா மாப்பிள்ள அவர் கொஞ்சம் சுகமில்லாம இருக்காரு. அதனால வீட்டுல ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டியை வச்சு அவங்கள பார்க்க சொல்லியிருக்கேன். உங்க அக்காவும் இந்த பிள்ளைகளும் வருவாவோ. சரியா, நீ கவலைப்படாத. நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஆக வேண்டியதை போய் பார்க்கணும். நல்ல வாழ வேண்டியவ இப்படி கடந்து சீரழிதா. சரி வாங்க, நல்ல நேரத்துல என்னத்தை போட்டு பேச போவும் உள்ள. தம்பி சிவா, நல்ல பிள்ளையா தங்கமான பிள்ளையா இருக்க. அத்தை கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பத்தி கட்டி வைக்கணும். வேண்டாத்த வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். மண்டைய உடைச்சுட்டு உடைச்சப்பெல்லாம் பேசக்கூடாது. சரியா? நல்ல பொண்ணா அத்தை உனக்கு பாப்பேன். சரியாலா? சரி, வழியோட நாங்க போறோம். சும்மா சொன்னேன், நீங்களே பாருங்க. ஐயோ, உண்மையிலே அத்தை எதுவும் பாத்துருவாங்களோ? வாவ் முனிஸ், என்னால நம்பவே முடியல. என் கண்ணை நம்பவே முடியல. கனவா கனவா, நான் காண்பது கனவா, என் கண் முன்பே கடவுளின் துகளா. நான் நம்பவே மாட்டேனே. நீங்க எனக்காக தான் மாத்திட்டு வந்தீங்க. ட்ரெஸ்ல ஓட்ட விழுந்துச்சு. என்னெல்லாம் பொய். சேலையும் தாவணியும் ஒண்ணுதானே? பயங்கரமான ஆள் இந்த முனிசு. நெட்டமா, இந்த சாரில நீ ரொம்ப அழகா இருக்க. என்னடி கூட 4 செயின் போட்டேன்னு ஒத்த நெக்லஸோட வந்து நிக்க?
பாவு மனுஷா எல்லாரும் இப்படி தான் போட்டிருக்காவோ, வேற எதுவும் எக்ஸ்ட்ரா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாவோ, ஒரே மாதிரி தெரியணுமாமே, அதான் போட்டு வந்துட்டேன். நீர் என்ன இந்த ஊத்தனாரி கோட்டையே போட்டு அலைதீரு, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் என்னவாவும் இருக்கு. போட்டி எனக்கா அவங்க வாங்கி கொடுத்தாவோ ட்ரெஸ் நீங்க எல்லாம் தானே மேட்சை சால் எடுத்தியோ, மாப்பிள்ளைக்குன்னு என்ன வாங்கி கொடுத்தாவோ எங்களுக்குலாம். எனக்கு கீதாக்கா மாப்பிள்ளைக்கு பங்கஜாக்கா மாப்பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுத்தாவோ, போதும் போது எங்க துணி நாங்கள் போட்டுக்கிறோம். வாங்க வாங்க வாங்க, நெட்டவழி மாப்பிள்ளையே வாங்க. இவ்வளவு நேரம் கழிச்சா வர்றது? போங்க, சுட சுட கேசரியும் பொங்கலும் எல்லாம் இருக்கு. ஐ பிரியங்கா அம்மாவும் அப்பாவும் சூப்பராக இருக்காவுல. எக்கா காமாட்சி அக்காவுக்கும் மொட்டையம்மாவுக்கும் இதே மாதிரி சாலையா? ஆமாமா, சம்மந்திமார் 3 பேருக்கும் இப்படிதான் எடுத்திருக்கோம். ஆம்பளை ஆட்கள் அவங்க இஷ்டப்படி ட்ரெஸ் போட்டிருக்காவோ. போட்டி பிரியங்காவுக்கு பிள்ளைகிட்ட மேக்கப் தேய்ச்சி விடு. ஐயோ அக்கா இவ்வளவு சொல்லாதீங்க, நல்ல மூஞ்சியும் கெடுத்து விட்டுருவா. அப்படியா தம்பி? சரி நீங்க உள்ள போங்க. பாபு மனுஷா சீக்கிரம் வாங்க, சுட சுட கேசரியும் பொங்கலும் இருக்கான். அப்புறமா தின்னு தீத்துருவாவோ, யாராட்டும் வாங்க போவோம். சாப்பிட்றதையே நினைச்சிட்டு இருப்பா போல. சரி நெட்டம்மா. வாங்க 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 வாங்க, முக்கியமானவங்கலாம் வாங்க. உங்களை வரவேற்க தான் நான் நின்னுக்கிட்டே இருக்கேன். ஏம்மா, இது பிரியங்காவோடைய அம்மா அப்பாவா? நல்ல பேசுதா அவள. ஏக்கா அவங்கெல்லாம் எங்க போயிட்டாவளா? பங்குச்சக்கா, நெட்டவழி, இழிச்சக்காலாம் எல்லாரும் மண்டபத்துக்கு உள்ள இருக்காங்கம்மா. போங்க, சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. பிள்ளைங்களாம் வரலையாமா? அந்தாச்சி, பிள்ளைங்க எல்லாம் நல்லா கிளம்பி அவங்க அப்பா அம்மா கூட வாராவோ. நாங்க பொம்பளையால ஒரே செட்டா வந்துட்டோம். நல்ல சூப்பரா இருக்கீங்க டி, ஒரே போல நல்லா இருக்கு. உள்ள போங்கம்மா, போய் முதல்ல சாப்பிடுங்க. ஏட்டி டெக்கரேஷனை பத்தியா? தோல் கிளப்பி இருக்காவல, என்ன அழகா இருக்கு. சினிமாக்காரவே கல்யாணம் மாதிரி போட்டிருக்காவட்டி, சூப்பரா இருக்கு. தலைவர் மூஞ்சி பத்தியாட்டி. ஆமா ஃப்ரெண்ட், பத்தியா இவங்களுக்கெல்லாம் நல்ல காய்ச்சலியான பட்டு புடவையா எடுத்திருக்காவோ. பிரியங்கா அம்மா, காமாட்சி அக்கா, அந்த மொட்டை கிளவி. ஏட்டி மெண்டல், அவங்கெல்லாம் பொண்ணுங்களுடைய அம்மா, மாப்பிள்ளையுடைய அம்மாட்டி. நமக்கு அப்படி ஏட்டி எடுத்து தருவாவோ? நமக்கு 2000 எடுத்து கொடுக்கறதே பெரிய விஷயம். வாய மூடிட்டு தலைவரை பத்தியா பேசி சட்டை போட்டுட்டு எல்லாமே திரும்பதே புதிராச்சே. பெரிய ரஜினி நினைப்பு இந்த ஊழம் உனக்கு. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? மற்றவங்கெல்லாம் எங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. மற்றவங்க எல்லாம் உள்ள போயிட்டாவோ, எல்லாம் பந்தியில போய் உட்காந்து திங்க போயிட்டாவோ. நாங்க தான் ஒரு மரியாதை நிமித்தமா உங்களை பார்க்க வந்தோம். போய் சாப்பிடுங்கம்மா நீங்களும். சரிங்க ரஜினி ஐயா. காமாட்சி இந்த அக்கா எப்பவுமே என்கிட்டே வம்பளுக்கு. ஏங்க கல்யாண வீட்டுல போய் இதெல்லாம் நமக்கு முக்கியமா? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சரி, நாங்க போய் பந்தியில சாப்பாட்டை முடிச்சுட்டு அடுத்து தாலி கட்டுற இடத்துக்கு வாரோம். வாங்க வாங்க வாங்க. ஆம்பளைங்க யாரும் வேஷ்டி சட்டை போடலையா? சாதாரண உடையில வந்திருக்கியோ? நமக்கு இது போதும்னே. ஏக்காவ், நீங்க உங்க ஃப்ரெண்டு மார்க்கெல்லாம் சேலை எடுத்து கொடுத்தீங்களா? எங்களுக்கு என்ன துணியா எடுத்து கொடுத்தியோ? பொம்பளைங்களாம் கேட்டாவோ, நீங்க கேட்கலையே. நீங்க உங்க தலைவர்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். சும்மா விளாண்டோங்க்கா. சரி, வாழ்த்துக்கள். சம்மந்தி ஆக போறியோ? எங்கப்பா கல்யாணம் முடிச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். சரி, போய் காலையில டிஃபன் சாப்பிடுவாங்க எல்லாரும். தாத்தா பாட்டி எங்க கூட்டு வரலையா? ஆமா, பிள்ளைலாம் எங்க? யார் பிள்ளைல வந்த மாதிரி தெரியல. வருதுவோக்கா, எல்லாம் வருதுவோ. அவங்க அம்மாவை கண்டது எல்லாம் ஓடிட்டுவோம், எல்லாம் சாப்பிட்ற இடத்துல கிடக்குவோம். சரி சரி, நேரத்தோட சாப்பிடுங்க, ஆறிட போகுது. அடுத்து தாலி கட்டல் இருக்கும்ல 9 மணிக்கு, எல்லாம் இருக்கணும், யாரும் ஓடிடக்கூடாது. அதெல்லாம் எங்கேயும் போக மாட்டோங்க, 2 நாள் ஆபீஸ் லீவு போட்டாச்சு. சரி சரி சரி, தாலி கட்டல சந்திப்போம்.